எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய். இப்போ நம்ம சாய் சச்சரித்திரா பார்த்துட்ருக்கோம் இல்லையா? 3 பகுதியாக இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம 3 பகுதியாக பார்க்குறோம். முதல் பகுதியில் சாய் சச்சரித்திராவும், 2வது பகுதி ஸ்ரீ குரு பாகவதமும், 3வது பகுதி வந்து ஷிரடி பாபா காலத்தில் வாழ்ந்த ஆண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சச்சரித்திராவில் வந்து நம்ம எப்படி முன்னோர்களை எல்லாம் வணங்கி ஹேமந்த் பந்த் வந்து இந்த புக்கு எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த புக்கு எழுதுறதுக்கு எது வந்து அவர் ஊக்குவித்தது, எதனால் அவர் இந்த புக்கு எழுதணும்னு ஆசைப்பட்டாருங்கிறத இப்போ பார்ப்போம். 1910ஆம் ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு பாபாவை காண தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன். பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன். தமது முகம், வாய் இவற்றை கழுவிய பின்பு பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார். ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் இறுகியை வைத்தார். பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கஃப்னியின் கைகளை மடக்கி விட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருகை குழியில் இட்டார். திருகையை சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார். பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடைமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு நினைத்தேன். அங்கு வந்த சிலரும் அவ்வாறு எண்ணினார்கள். ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை. பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர். கூட்டத்தில் இருந்த தைரியமுள்ள 4 பெண்மணிகள் வழியே நுழைந்து பாபாவை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு திருகையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினர். பாபா முதலில் கடுங்கோபம் அடைந்தார். ஆயினும் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார். அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாததாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்ததாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவை இருக்கவில்லை. எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார்? ஒருவேளை பாபா அன்பாயிருக்கும் காரணத்தினால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்று எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருகை ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை 4 பிரிவுகளாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள். என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு 1910ஆம் வருஷத்தில் ஒரு நாள் வந்து ஹேமந்த் பந்த் மசூதிக்கு போகிறாரு. அப்போ அவர் போகும்போது பாபா என்ன பண்ணார்னா மாவு அரைச்சிட்டு இருந்தார். இந்த திருகை கல் தெரியுமா? ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் இருக்கும், நடுவில் கோதுமை போடுவாங்க. அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கோதுமை அரைச்சி மாவாக சைடில் வந்து விழும். பாபா வந்து அவர் வாழ்ந்த காலங்களில் தினசரி இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னா முகம் கை கால் அலம்பிட்டு அவர் மாவரைக்க உட்காந்துருவாராம். தினசரி மாவரைப்பார். இந்த மாதிரி ஒரு நாள் அது மாவரைக்கும் போது பார்த்துட்டு இருக்காரு ஹேமந்த் பந்த். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ நம்ம வந்து ஒரு குருவை பார்க்க போகிறோம். அந்த குருவை பார்க்க போகும்போது என்ன பண்ணுறோம்? அந்த குரு ஏதாச்சும் விசித்திரமான ஒரு செயல் செஞ்சாங்கன்னா நம்ம அதை உன்னிப்பாக கவனிப்போம். என்ன செய்கிறாரு? மாவரைக்கிறாரு. இவர் தான் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காரு, இவருக்கு எதுக்கு இவ்வளோ மாவு அப்படின்ட்டு ஹேமந்த் வந்து கவனிக்கிறாரு பாபாவுடைய செயல்களை எல்லாம் நல்லா உன்னிப்பாக. இந்த மாவு அரைக்கும் போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு 4 லேடிஸ் என்ன பண்ணுறாங்க? பாபா கொடுங்க, நாங்கள் அரைச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்டேருந்து அந்த கல்லை வழிய நாங்கள் செஞ்சு தரோம், கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருகையை வாங்கி இவங்க அரைக்கிறாங்க. எல்லாத்தையும் அரைச்சி முடித்தோடனே இவங்களுக்குள்ள ஒரு யோசனை, பாபாவுடைய பஜனை பாடியே அரைச்சி முடிக்கிறாங்க. அரைச்சி முடிச்சோடனே இவங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்தது. என்னன்ட்டு, பாபா தான் ரொட்டி கிட்டி எதுவும் சமைக்கிறதுல ஒன்றும் இல்லை, இவ்வளோ மாவை என்ன பண்ண போகிறாரு? ஒருவேளை பாபா நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால இந்த மாவை நமக்கு பிரித்து கொடுத்துருவார் போல அப்படின்னு நினச்சி அந்த 4 பேரும் இந்த மாவை என்ன பண்ணுறாங்க? 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகமாக எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது? முதல்ல பாபா வந்து அரைக்கவே கொடுக்க மாட்டேன்னாரு. நான் அரைச்சிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னாரு. இவங்க வழிய கேட்கவும் சரி இந்த அரைச்சி கொடு அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த 4 பாகமும் இவங்க பிரித்து மாவை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்தார் பாபா. இந்த 4 பாகம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பாபா என்ன பண்ணுறாருங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து குரு பாகவதத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். குரு பாகவதத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரபானு சத்பதி குருஜி, பூஜ்ய ஸ்ரீ சந்திரபானு சத்பதி அவரால் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம் உண்மையிலே நான் ரொம்ப அதிக பொக்கிஷம். இதில் வந்து நம்ம வந்து நேற்றுக்கு 1, 2 பார்த்தோம் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து நம்ம 3 மற்றும் 4ஆம் செய்யுளை பார்ப்போம். நோய், விசாரம்,
உலகிய கவலை, துக்கம், வறுமை, குற்ற உணர்வு போன்ற பிரச்சனைகள் ஒன்றிற்கு இணையான சக்தி கொண்ட மற்றொன்று மனித இனத்தை ஜீவனை நெருக்கிறது. அக்கணத்தின் தூண்டுதலாக பழம்பொருந்திய எண்ண அலைகள் மனசமுத்திரத்தில் எழுந்து கலகம் செய்கின்றன. ஒவ்வொரு துயரும் ஒரு அலை போன்றது. அது என்றும் என் இதயத்தை அமைதி கொள்ள அனுமதிக்காது. 3வது ஸ்லோகமும் 4வது ஸ்லோகமும் இது வந்து ஒரே மொழியில் எழுதியிருக்கு. ரோக துஷ்சிந்தா பாப தப சோக தாரித்ரி அனுதாப ஏககு ஏக ஏகாபலி கரந்தி ஜீவே தலாதலி ஷனாகு மன சமுத்ரே உட்டே தரங்க ஆக்ரோஷாரே பிரத்யேக சிந்தா ஜே தாங்க தரங்க ஹிருதயன ஊஹாய் சாந்த. அதாவது எப்படி கடலில் அலைகள் ஒன்று மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? கடலில் நம்ம நின்னோம்னா அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள வந்து நோய், விஷாரம், உலகிய கவலை, துக்கம், வறுமை, குற்ற உணர்வு போன்ற பிரச்சனைகள் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அடுத்த ஒரு கவலை வந்துடும். இந்த கவலை இப்போ தான் முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த கவலை வந்துடும். அந்த மாதிரி நம்மளுடைய மனசு வந்து ஒவ்வொரு கவலையாக நம்மளை வந்து கடலில் எப்படி அலைகள் எப்படி நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி நம்ம மனசுக்கும் கவலைகள் வந்து நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான்ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய மனசு வந்து அமைதி பெறாது. நம்ம மனசு எங்கே அமைதி பெறும்? நம்ம இதே தான் நம்ம ஏதாச்சும் இன்னைக்கு தலைவலின்னு கவலைப்பட்டோம்னா நாளைக்கு வயிற்று வலி வந்துடும். நாளைக்கு வயிற்று வலின்னு கவலைப்பட்டால் 4 மணி நாள் இன்னொரு கவலை வந்துடும். இன்னும் குழந்தை படிக்கலையேங்கிற கவலை வந்துடும். அந்த மாதிரி ஒன்றா நமக்கு கவலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மன அலைகளை வந்து அப்போ எப்படி நம்ம நிம்மதியாக அலை எங்கே போயிடுறது? அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம வந்து பாபாஜானை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். 3வது பகுதியில் வந்து நம்ம பாபாஜானை பற்றி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு பெண்மணியை பார்த்தோம் நம்ம. அதாவது இந்திய மண்ணில் பிறக்காத போதும் இந்தியாவின் ஆன்மீக வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு பெற்ற, எல்லோராலும் ஆன்மீக குரு என்று ஐயமின்றி ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி என்ற அரிய பெருமை பாபாஜானுக்கு மட்டுமே உண்டு. ஒரு ஆணதிக்க சமுதாயத்தில் தன் சொந்த நாட்டிற்கு வெளியே வேறொரு நாட்டில் தன்னை அறிதலில் கடந்த நிலை என்ற நிலையை பாடுபட்டு அடைவதற்கு தனி ஒரு பெண்ணாக அவர் சந்தித்த போராட்டங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட பாபா காலத்தில் வாழ்ந்தவங்க. பாபா பண்ணின மாதிரியே இவங்களும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நெருப்பு அணைச்சதை நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இந்த அம்மா வந்து குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பாபாஜான் அந்த அம்மையாருக்கு. பாபாவுக்கும் குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேஹர் பாபான்னு ஒரு குரு இருக்காரு. அவங்களுக்கு வந்து முதல்ல இவங்க வந்து ஆன்மீக பாதையை காட்டின பெருமை வந்து பாபாஜானுக்கு மட்டும்தான் உண்டு. அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்ததுலேயே அவர் வந்து அந்த சுவாரஸ்யமாகி அதிர்ச்சியாகி அப்படியே நின்னாராம். அவரை வந்து எந்த உறுப்புகளுமே வேலை செய்யாமல், அது ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையோடு அவர் உபாசினி மகாராஜ்கிட்ட கூப்பிட்டு போய் ஷிரடி பாபா கிட்ட வந்திருக்காங்க. பாபா வந்து அவரை பிளஸ் பண்ணி அவரை வந்து பர்வதிகார் அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்லி அவர் உபாசினி மகாராஜ்கிட்ட அனுப்பினாங்க. இந்த உபாசினி மகாராஜுங்கிறவர் ஷிரடியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் சகோரிங்கிற ஒரு கிராமத்தில் அவருடைய ஆசிரமம் இருக்குது. ஷிரடி போகிற மக்கள் வந்து அங்கேயும் போய் அந்த உபாசினி மகாராஜையும் தரிசனம் பண்ணுங்க. நம்ம இனி ஒவ்வொரு மகானை பார்க்கும்போது உபாசினி மகாராஜையும் நம்ம தனியாக அவருடைய செயல்களும் பாபாக்கும் அவருக்குள்ள தொடர்பையும் பார்ப்போம். இப்போ பாபாஜான் பொறுத்த வரைக்கும் பூனாவில் கண்டோன்மெண்ட்டில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேப்ப மரத்தடியில் தான் இருந்தாங்க. பாபாவும் வேப்ப மரத்தடியில் தான் இருந்தார். அப்படி வேப்ப மரத்தடியில் இருக்கும் காலகட்டத்தில் அப்போல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம நாட்டை. அப்போ அங்கே இல்லை சில சிப்பாய்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஆப்கானிஸ்தானுடைய பிரிட்டிஷ் சிப்பாய்கள் இந்த அம்மாவை வந்து அடையாளம் கண்டுக்கிட்டாங்களாம். எப்படி அடையாளம் கண்டுக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து அனல் ஹக்கு, நானே இறைவன், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்தில் அப்படி சொல்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க,
உள்ளே கொண்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனால் இந்த அம்மையாரை வந்து அவங்க உடலோட எரிச்சிருக்காங்களாம். ஜெயிலில் மட்டும் போடாமல் இவங்களே அந்த சிப்பாய்களே வந்து இந்த அம்மா வந்து கொன்று அவங்கள வந்து உடலோட எரிச்சிருக்காங்க. நம்ம தானே அந்த சிப்பாய்கள் இன்னும் இவங்களை வந்து பார்க்குறாங்க பூனால, நம்ம தானே இவங்களை எரிச்சு கொன்னோம், நம்ம தானே இவங்களை கொன்னோம், இந்த அம்மா எப்படி உயிரோட வந்து உக்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. இப்போ நம்மளே இறந்தவங்க திடீர்னு உயிரோட வந்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் அதே தான் பயந்துருப்போம். அந்த மாதிரி அந்த சிப்பாய்கள்லாம் ரொம்ப பயந்து அதுக்கப்புறம் இந்த அம்மாட்ட வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டு தன் தவறை உணர்ந்து அவங்களுக்கு இவங்க 4-5 சிப்பாய்கள் தான் வந்து முதன்மை சிஷ்யர்களாக மாறினாங்க. முதல்ல அந்த அம்மாட்ட வந்து சிஷ்யர்களாக சேர்ந்தது இந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்த சிப்பாய்கள் தான். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த 20 வருஷம் அந்த வேப்ப மரத்தடியிலே தான் 20 வருஷம் நடுவில் காணாமல் போயிருந்தாங்க. திரும்ப அவங்க வந்து முடிவு 65 வயசுக்கு மேலே திரும்ப அவங்க வந்து 85 வயசு திடீர்னு திரும்பி அந்த வேப்ப மரத்தடியிலேயே அவங்க மக்கள் கண்ணில் பட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய இறுதி காலம் வரை அந்த வேப்ப மரத்தடியிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாபா மாதிரியே தான் அவங்க எல்லாருடைய ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மக்களுடைய எல்லா கவலைகளையும் தீர்த்து நெருப்புலேருந்து மக்களை காப்பாற்றி வித்தியாசமான மருந்துலாம் பாபா பார்த்துருக்கீங்களா, வித்தியாசமான மருந்து கொடுத்து தான் குணப்படுத்துவார். கண்ணுக்கு எப்படி அந்த பீப்பா அரைச்சி கொட்டையாக வச்சது, வயிற்று வலிக்கு வேர்க்கடலையை கொடுக்கறது, அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும். ஒரு குழந்தைக்கு கண்ணு தெரியாத குழந்தைக்கெலாம் வந்து ஏதோ கண்ணை கசக்கி ஏதோ அவங்க மந்திரம் சொல்லவே அந்த குழந்தைங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த அம்மா அவங்க வாழ்நாளில் செஞ்சுருக்காங்க. நம்மளும் அந்த அம்மாவை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கணும், அவங்களுடைய மகான்களுடைய ஆசீர்வாதம் எப்போவும் நமக்கு கிடைக்கணும். நம்ம இந்த குரு பௌர்ணிமா அன்னைக்குள்ளே நீங்கள் நம்ம வந்து ஒரு 4-5 மகான்களை பற்றி, எவ்வளோ மகான்களை பற்றி சுருக்கமாக கற்றுக்க முடியுமோ தெரிஞ்சுக்க முடியுமோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை மகான்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணோம்னா நிச்சயமாக அது பாபாவை போய் சேரும். அதுதான் குரு பௌர்ணிமா அன்னைக்கு நம்ம பாபாவுக்கு கொடுக்குற ஒரு நல்ல குரு சிஷ்ய காணிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய். இந்த சேனலை வந்து எல்லாரும் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம தினம் வந்து இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல, சச்சரித்திரம் மட்டும் படிக்க போகிறதில்ல, குரு பாகவதமும் படிக்கிறோம். நிறைய மகான்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், முக்கியமாக வடநாட்டில் வாழ்ந்த மகான்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயிலில் நடக்கிற நேற்றுக்கு சனி பிரதோஷம், நேற்றுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த அபிஷேகம் பார்த்துக்கலாம். குரு பௌர்ணிமா அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணுறத நம்ம அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த எல்லாமே நம்ம யூடியூப் மூலயமா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மோட பாபாவோட நாம் 2 பேரும் ஒன்றோட ஒன்று கலந்து நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கலாம். எல்லாரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய முழுமையான ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் என் ஃபோன் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. குரு பௌர்ணிமா கழித்து நம்ம கூட்டு பிரார்த்தனையும் ஆரம்பிக்கலாம். ஒன்றா நம்ம செய்வோம், சரிங்களா? கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப சக்தி அதிகம். எல்லாம் ஒன்றா நம்ம செய்வோம். எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய்.